மாதிரி எடுத்தல் மற்றும் மதிப்பீடு. 1. மாதிரி எடுத்தல் என்றால் என்ன? வணிகத்தில் அனைவரையும், அனைத்து வாடிக்கையாளர்கள், அனைத்து தயாரிப்புகள், அனைத்து பரிவர்த்தனைகள் ஆய்வு செய்வது பெரும்பாலும் சாத்தியமற்றது அல்லது அதிக செலவு மிக்கது. எனவே அதற்கு பதிலாக நாம் முழுமையின் ஒரு சிறிய பகுதியை ஆய்வு செய்கிறோம். மாதிரி எடுத்தல் ஒரு மக்கள் தொகையை புரிந்துகொள்வதற்காக அந்த மக்கள் தொகையிலிருந்து ஒரு துணைக்குழுவை மாதிரி தேர்ந்தெடுத்தல். வணிக உதாரணம்: மக்கள் தொகை: ஒரு மின்வணிக நிறுவனத்தின் 10 லட்சம் வாடிக்கையாளர்கள் அனைவரும். மாதிரி: ஒரு கணக்கெடுப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10,000 வாடிக்கையாளர்கள். மாதிரியை ஆய்வு செய்வது நேரம், பணம் மற்றும் முயற்சியை சேமிக்கிறது, அதே நேரத்தில் நம்பகமான நுண்ணறிவுகளையும் வழங்குகிறது. வணிக பகுப்பாய்வில் மாதிரி எடுத்தலின் முக்கியத்துவம் உள்ளது. மாதிரி எடுத்தல் வணிகங்களுக்கு பின்வருவனவற்றிற்கு உதவுகிறது. வாடிக்கையாளர் நடத்தையை முன்கணித்தல். விற்பனை, தேவை அல்லது திருப்தியை மதிப்பிடுதல். சந்தைப்படுத்தல் பிரச்சாரங்களை சோதித்தல். முழுமையான தரவு இல்லாமல் முடிவுகளை எடுத்தல். மாதிரி எடுத்தலின் வகைகள். நிகழ்தகவு மாதிரி எடுத்தல் அறிவியல் பூர்வமானது மற்றும் நம்பகமானது. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒரு அறியப்பட்ட வாய்ப்பு உள்ளது. 1. எளிய சீரற்ற மாதிரி எடுத்தல். அனைவருக்கும் சம வாய்ப்பு உள்ளது. உதாரணம்: தணிக்கைக்காக 500 விலைப்பட்டியல்களை சீரற்ற முறையில் தேர்ந்தெடுத்தல். 2. அடுக்கமைவு மாதிரி எடுத்தல். மக்கள் தொகை குழுக்களாக பிரிக்கப்படுகிறது. அடுக்குகள். உதாரணம்: வாடிக்கையாளர்கள் வயது குழுக்களாக பிரிக்கப்பட்டு பின்னர் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் மாதிரி எடுக்கப்படுகிறது. 3. முறையான மாதிரி எடுத்தல். ஒரு பட்டியலிலிருந்து ஒவ்வொரு 10வது வாடிக்கையாளரையும் தேர்ந்தெடுத்தல். உதாரணம்: ஒவ்வொரு 50வது தயாரிப்புக்கும் தரச் சரிபார்ப்பு செய்தல். நிகழ்தகவற்ற மாதிரி எடுத்தல் விரைவானது ஆனால் அபாயகரமானது. தேர்வு வசதி அல்லது தீர்ப்பின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. 1. வசதி மாதிரி எடுத்தல். எளிதில் கிடைக்கக்கூடியவர்களிடம் கணக்கெடுப்பு நடத்துதல். உதாரணம்: கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடமிருந்து கருத்துக்களை கேட்டல். 2. தீர்ப்பு மாதிரி எடுத்தல். நிபுணர் மாதிரியை தேர்ந்தெடுக்கிறார். உதாரணம்: மேலாளர் நேர்காணல்களுக்கு முக்கிய வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுக்கிறார். 2. மதிப்பீடு என்றால் என்ன? மாதிரி தரவை சேகரித்தவுடன் நாம் மக்கள் தொகை மதிப்புகளை மதிப்பிடுகிறோம். மதிப்பீடு மக்கள் தொகை பண்புகளை கணிக்க மாதிரி முடிவுகளை பயன்படுத்துதல். பொதுவான வணிக மதிப்பீடுகள்: சராசரி வாடிக்கையாளர் செலவு, சந்தை பங்கு, குறைபாடு விகிதம், வாடிக்கையாளர் திருப்தி மதிப்பெண். மதிப்பீட்டின் வகை.